வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ரிதி கேம்ஸ். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னான கேம் பிளேவை தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ காணொலிகளில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க. ஆரம்பிக்கலாமா? ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம ஆல்ரெடி கேம்குள்ளே தான் இருக்கோம். ஸோ இந்த ஐஸ்கிரீம் ஒன்றை நம்ம நார்மல் மோடில் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஐஸ்கிரீம் 1, ஐஸ்கிரீம் 2 இந்தமாரி கேம் ப்ளே வந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் ஒரு லைக் ஒண்டி போட்டு விட்டுருங்க. நண்பர்களே, வெளில இன்னமும் சத்தம் கேட்குது. வாங்க ஜன்னலை ஒதுக்கி பார்ப்போம். குளிப்பி சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது? ஆத்தா கிட்ட பிச்சை எடுக்காத குறையா காசை வாங்கியிருக்கேன். ஒரு நல்ல குளிப்பியா வாங்கி சாப்பிடணும். ஓகே அண்ணே, அண்ணா ஐஸ்கிரீம் கடைக்காரண்ணே, ஒரு நல்ல குளிப்பே தாங்க. வாயில கொழுக்கட்டையா வச்சிருக்கீங்க? செல்லாத்தா. ஓகே காய்ஸ், எங்கே போனாலும் நம்ம பிரச்சனை நம்மளே தெரிய வருது. அதனால இப்போ அவனை நம்ம தான் காப்பாற்றி ஆகணும். என்ன பண்ண போகிறோன்னா, சொந்த வீட்டு ஜன்னல்லே எகிரி குதிக்க போகிறோம். அதுக்காக இப்போ ஒரு கயிறு எடுக்கணும். ஏன்டா கதவுலாம் திறக்காதுன்னு கேட்டிங்கன்னா, காய்ஸ் திறக்காது காய்ஸ். அது ஏன்னு என்ன கேட்காதீங்க, கேமை டெவலப் பண்ண கேட்டிருந்தா கேட்கணும். ஸோ இப்போ அவனை அடிக்கிறதுக்காக ஒரு உண்டிகோல் எடுத்துட்டோம். இவன் வேறு யாரும் இல்லை காய்ஸ், என் நண்பன் தான். அவன் பேர் தண்டச்சோறு. அவனுக்கு வச்ச இன்னொரு பேர் தான் குண்டு. இது நாங்களாக தான் கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த விளக்கம்லாம் இப்போ தேவையே கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஐஸ்கிரீம் தலையனை இங்கேருந்து ஷூட் பண்ண போகிறோம். அடே தம்பி, குச்சைஸ் குல்ஃபியஸ் வேணுமா? என்னடா எரும மாடு மாரி இருக்கு வாய்ஸு. ஓகே, எங்க நம்ம மேப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சைடு போய் வியூவர்ஸ் அவ கிளம்பிட்டான். ஓகே, இப்போ பின்னாடியே நம்ம நைஸாக போனோம். பார்த்துட்டானா பிரச்சனையாயிடும். ஸோ பொறுமையாக நம்ம இங்கேருந்து போக வேண்டியதான். அடுத்து நம்ம எந்த வீட்டுக்கு போய் குழந்தை திருடலாம்? டே இங்கே தான் இருக்கியா? தோ வரேன். டே தம்பி, குச்சைஸும் அப்புறம் வெண்ணிலா ஐஸும் வச்சிருக்கேன், கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போ. எரும அங்கிள், எனக்கு ஐஸ் வேணும். ஒரு வெண்ணிலா ஐஸ் கொண்டு வாங்க, நான் காத்திருக்கேன். ஆத்தாடி, இன்னொரு வாட்டி அந்த எரும வாய்ஸ் வச்சு கத்தாதடா, கேவலமாக இருக்கு. ஏங்க அவன் மயக்க போட்டுட்டான். என்ன பண்ணணும்னா, இந்த பேப்பர் எடுத்து இதில் ஸ்டிக் பண்ணிடணும். இப்போ நம்ம போக போகிற இடம் கெஃபட்டேரியா. புறப்படும் இடம் கெஃபட்டேரியா டீ ஷாப். A few minutes later. கெஃபட்டேரியா வந்து விட்டது. நண்பர்களே, இந்த கேமில் மட்டும்தான் எனிமியே நம்ம போகணும்னு நினைக்கிற இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. அதனால் மறக்காமல் இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா, அந்த எரும மாடு வாய்ஸு இருக்கக்கூடிய அந்த பைத்தியத்தை தான் நம்ம தேடி போயிட்டுருக்கோம். இப்போ அவனை எப்படி சாப்பிடலாம்? தொட்டு தொட்டு நக்கலாமா, இல்லை நக்கி நக்கி தொடலாமா? ஏய் தம்பி, இங்கே தான் இருக்கியா? உங்ககிட்ட ஒரு டவுட்டு. உன் ஃப்ரெண்டை எப்படி சாப்பிட்றது? நக்கி நக்கி தின்ட்டுமா, இல்லை தொட்டு தொட்டு தின்ட்டுமா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. A few moments later. நண்பர்களே, இப்போ இருக்க குப்பையை பூரா நோண்ட போகிறோம். இந்த குப்பையில் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். காய்ஸ், நினச்ச மாதிரியே கிடச்சிருச்சு. இது மூலியமாக நம்ம என்ன பண்ண முடியும்னா, இந்த கடையில் இருக்க அந்த கல்லாப்பேட்டிலேருந்து காசு ஆட்டை போட முடியும். இதோ பார்த்தீங்களா, எங்க நம்மளுக்கு 5 ரூபா சில்லற காசு தான் கிடச்சிக்குது. சரி பரவாயில்ல, கிடைச்சது வரைக்கும் சந்தோஷம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை எடுத்துன்னு போய் அவன் வேனில் போடணும். பின்னாடி ரொம்ப பெருசாக உதவும். தம்பி போட இடவிட்ட பையில. தம்பி, கொஞ்சம் திரும்பி பாரு. அங்கிள், கொமைட்டி கிட்ட வருது. நான் இங்கேருந்து கிளம்புறேன் ஃபஸ்ட்டு. எங்க இவ்வளோ கேவலமான மூஞ்சி நான் பார்த்ததே கிடையாது. ஆனாலும் இந்த கேமை நம்ம கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். அதுக்காக நம்ம பொறுத்துக்கிட்டே ஆகணும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த காயினை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பஸ்ஸில் போட்டுருவேன். தம்பி, என் மூஞ்செல்லாம் அவ்வளோ கேவலமாக இருக்கு. மூஞ்சி மட்டும் கிடையாது, வாய்ஸ் கூட எரும மாடு குரல் மாதிரியே இருக்கு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் செத்துருவீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம அடுத்ததா ஆயில் கேன் தான் எடுக்க போகிறோம். அந்த ஆயில் கேன் இருந்தால் தான் திறக்க வேண்டிய இடத்துல ஒன்று திறக்கும். அதை நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இப்போ ஆயில் கேனை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த பைத்தியம் வருதான்னு பார்த்துட்டு நம்ம எப்படியே எஸ் ஆகிட வேண்டியதான். ஸோ வரல, என்னால் இன்னொரு வேலை வேண்டியது இருக்குது, நம்ம அதை பார்த்துடலாம். இது தொட்டோம்னா ஒரு பேர் வரும். இந்த பேர் வேற ஒரு இடத்துல நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதனால தான் இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஜன்னல் எகிரி குதிச்சு அவன் இருக்கானா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பிட வேண்டியதான். நண்பர்களே, அந்த குச்சை ஸ்தலையே நம்மளை பார்த்துட்டான். இப்போ நம்ம இந்த விண்டோவை எகிரி குதிச்சு அவனை திசை திருப்பிட்டு நம்ம இங்கேருந்து அவன் வேனுக்கு ஓட போகிறோம். இப்போ அது மூலிமா அவன் டைவர்ட் ஆகி அப்படி போயிடுவான்.
இதான் நம்மளுக்கு கரெக்டான சான்ஸு. இப்போ வந்து கதவெல்லாம் மூடிட்டு இந்த கேனை கீழே போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுத்த இடமா நம்ம ஸ்டாலை தான் சூஸ் பண்ண போகிறோம். அந்த இடத்துல ஒரு முக்கியமான பொருள் எடுக்க வேண்டியது இருக்குது. அடுத்த நிறுத்தம் ஸ்டால். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம வந்துட்டோம். தம்பி, இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன். அப்போ காசு கொடுத்து அனுப்புவீங்களோ? ஓகே ஏங்க, இப்போ நம்ம பெட்ரோல் கேனை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சீக்கிரமாக இது இங்கேருந்து எடுத்துகிட்டு ஓடணும். பின்னாடியே அந்த மோசமான அங்கிள் துரட்டிகிட்டே வராரு. அவர் அங்கிள்னு கூட சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா அவர் ஒரு எருமை மாடு வாய்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஐஸ்கிரீம்காரர், அதாவது ஒரு குச்சி ஐஸ் தலையன். இப்போ நம்ம போக வேண்டிய இடம் பார்க் தான். இப்போ வந்து பார்க்குக்கு போனோம்னா ஒரு முக்கியமான வேலை இருக்குது. சொல்லப்போனால் பார்க்கில் தான் முக்கால்வாசியான வேலையே இருக்குது. இப்போ பார்க்கில் போய் சொல்லப்போனால் வந்துட்டோம். ஓகே காய்ஸ், பார்க்குக்கு நம்ம வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த காசு எடுத்துக்கலாம். இந்த காசு எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த இருக்க வெல்டிங் மிஷினில் போட்டுட்டு இது மூலியமாக நம்ம ஒரு ப்ரைஸ் வின் பண்ணுவோம். அந்த ப்ரைஸ் தான் கன்னு. இது வந்து வெறும் பெயிண்ட் கன் தான். ஆனால் இது சுட்டாலே அந்த குச்சை தலையை வந்து ஃப்ளாட் ஆகிடுவான். ஸோ அங்கே தான் வரான். தம்பி, கையில கன்னு வச்சிருக்க? நான் மட்டும் பண்ணு வச்சிருக்கேன்னு சொன்னேன். இந்தா வாங்கிக்கோ. ஏங்க, அவனை ஒரேடியாக போட்டு தள்ளியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆயில் கேன் எடுத்துகிட்டு போனோம். அந்த ஆயில் கேன் எடுத்துகிட்டு நம்ம ஒரு கேட்டு அதை வந்து க்ரீஸ் போட்டு தடவனோம்னா அந்த கேட் வந்து விழுந்துடும். ஸோ அதுக்கு தான் இந்த ஆயில் கேன் எடுத்தோம். அந்த இடத்துல தான் இந்த ஆயில் கேனை யூஸ் பண்ணவும் முடியும். ஸோ இப்போ இங்கே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி ஒரு கேட் மாதிரி இருக்குது. ஸோ இதை சீல் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கு நம்ம வந்து இந்தமாரி ஆயில் போட்டோம்னா அது திறந்துடும். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம வெளில போயிடலாம். இப்போ வெளில வந்தோடனே மறுபடியும் அந்த பெட்ரோல் கேன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பெட்ரோல் கேன் எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் அதே ஓட்டைக்குள்ளே போகணும். இப்போ நம்ம அந்த ஓட்டைக்குள்ளேயே அப்படியே ட்ராவல் பண்ணி போனோம்னா இப்போ அடுத்த எண்டுக்குள்ள இன்னொரு ஓட்டை வரும். ஸோ அண்ணாண்ட கிராஸ் பண்ணி போனோம்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த பெட்ரோல் பங்க்கில் இதில் ஃபுல்லாக கேஸை ஃபில் பண்ணணும். அதுக்கு தான் இந்த பெட்ரோல் கேனு. இப்போ கேஸை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து மறுபடியும் நம்ம இந்த ஓட்டை வழியாகவே வெளில போயிடலாம். வெளில போன பிறகு இந்த கேனை எடுத்துகிட்டு போய் வேனில் போட்டுடலாம். ஏன்னா இதை வச்சு நம்ம ஒரு காருக்கு பெட்ரோல் போட போகிறோம். என்ன ப்ரோ, காருக்கு பெட்ரோல் போட போகிறோமான்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஆமாம், காருக்கு பெட்ரோல் போட போகிறோம். ஸோ அது லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். சொல்லப்போனால் அந்த கார் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். அதை வச்சு தான் நம்ம இந்த கேமே முடிக்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஐஸ்கிரீம் தலையும் கிடையாது. ஸோ அவன் அங்கே எங்கேயோ இருக்கான். பார்த்துட்டேன். தம்பி, இங்க தான் இருக்கியா? உனக்காக சிமெண்ட் ஐஸ்கிரீம் செஞ்சிருக்கேன், சாப்பிட்டு பாக்குறியா? ஐயோ. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ஐஸ்கிரீம் தலையனை போட்டு தலையாச்சு. இப்போ வந்து சில மெக்கானிசம் சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த கிரேன் மேலே நம்ம ஏறணும். ஐயோ, தப்பி தவறி கீழே வின்ட்டேனே. A few moments later. நண்பர்களே, ஒரு வழியாக நம்ம கிரேனுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ ஒரு லிவரையும் நம்ம பிடிச்சி இழுக்கும் போது ஒன்று வரும். அது என்னதுன்னா நீங்களே பார்க்க போகிறீங்க. பட்டன் அமுத்தி பார்த்தா இல்லை வரல. ஸோ அதனால் லிவர் மாற்றி மாற்றி அமைக்க பார்க்கணும். இப்போ பார்க்கலாம். A few minutes later. ஐயா, நான் சாதிச்சிட்டேன். ஏங்க, ஒன்று நடக்கும்னு சொன்னல, அது இதுதான். ஓகே, இப்போ அந்த பைப் கீழே விழுந்தோடனே அந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு நியூ ரூட் வந்திருக்கும். இப்போ அந்த வழியாக நம்ம இந்த சைடு போகிறோம். எதுக்கு ப்ரோ இந்த சைடு போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடில் ஒரு கீ எடுக்க வேண்டியது இருக்குது. அந்த கீ வந்து ஒரு ஷிப்பில் இருக்கும், அப்படிலாம் இந்த மாதிரியான பிளேஸில் தான் இருக்கும். ஆனால் அது கிடைக்கல. பார்த்தீங்கன்னா கடைசியில் டேபிளில் தான் கிடச்சிருக்கு. இதுதான் அந்த ஆஃபீஸ் கீ. இப்போ இதை எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம வேனுக்கே போக போகிறோம். வேனுக்கு போயிட்டு மறுபடியும் கார் பார்க்கிங் இடத்துக்கு போக போகிறோம். பேசிட்டு இருக்கும் போதே தொல்லை பிடிச்சவன் வந்துட்டான். தம்பி, உனக்கு ஒரு நல்ல ஆஃபர் தரேன், அங்கேயே வெயிட் பண்ணு. நான் அந்த ஆஃபர் என்னதுன்னு கிட்ட வந்து சொல்றேன். நீ என் கூட இருந்தினா பசங்களை கடத்துறது எப்படின்னு உனக்கு நான் அழகா சொல்லி தருவேன். இதுக்கு நீ காசே தர தேவையில்ல. நண்பர்களே, எவ்வளோ தைரியம் தான் அவன் நம்மளே வேலை பேசுவான். இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இவனை லாஸ்ட்டில் வச்சு கவனிச்சுக்கிறேன். இப்போ இவங்கிட்டேருந்து நம்ம தப்பிச்சாலே போதும். மறுபடியும் இந்த டன்னல் வழியாகவே நம்ம குனிஞ்சு போயிடுவோம். போயிட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த சாவி எடுத்துகிட்டு போய் வேனில் போட்டுடலாம். முக்கியமாக நம்ம இந்த சாவியை மிஸ் பண்ணவே கூடாது. இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துல கன்னை ட்ராப் பண்ணோம். அந்த கன்னை போய்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து கன்னை எடுத்தாச்சு. ஸோ அவன் வரான், பரவாயில்ல. இருந்தாலும் அது எதுக்கு தேவையில்லாமல் புல்லட் வேஸ்ட் பண்ண சொல்லுங்கள். அவனே ஒரு டம்மி பீஸ் பாவம் விட்டுலாம். இப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா,
நம்ம கார் பார்க்கிங் ஏரியா தான் போக போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பிளேஸாக நம்ம கார் பார்க்கிங் தான் சூஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக புறப்படும் இடம் கார் பார்க்கிங் ஏரியா. இடம் வந்துவிட்டது. இடம் வந்துடுச்சுன்னு எங்களுக்கும் தெரியும். ஓகே வீவர்ஸ், இப்போ நம்ம இந்த கன் எடுத்துகிட்டு சீக்கிரமாக ஒரு பொசிஷனில் போய் நின்றுடணும். அவன் எப்போ வேணால் வரலாம். ஸோ அவனை ஷூட் பண்ணுறதுக்காக நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், அவன் வர மாதிரி தெரில. ஸோ இங்கே இருக்கிற ஒரு பட்டனை ஏம் பார்த்து அடிச்சுக்கணும். அடிச்சிட்டா பிறகு இது திறக்கும். பார்த்தீங்களா, சொல்லினே இருக்கும்போதே வந்துட்டான். அவனை போட்டு தள்ளிடலாம். அவ்வளோதான். ஓகே, இப்போ அவன் மயக்கமாக இருக்க நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சாவி எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த சாவியை ஒரு ஆஃபீஸில் போட்டு திறக்க போகிறோம். ஸோ சொல்லப்போனால் அந்த கீ பேரே ஆஃபீஸ் கீ தான். ஸோ இப்போ நம்ம அந்த ஆஃபீஸ் இருக்க இடத்துக்கு போய் இந்த கீ வச்சு ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துல நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை தொட்டிருப்போம், அதுலேயும் ஒரு பேர் வந்திருக்கும். அந்த பேரை தான் இந்த இடத்துல நம்ம சர்ச் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அந்த பேர் என்னதுன்னா, நம்ம எமிலி அப்படின்னு படித்தோம். அந்த பேரை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் தான் தேட போகிறோம். அந்த பேர் இதில் தான் பார்த்தீங்களா, எமிலி ஐடி கார்டு அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த எமிலி ஐடி கார்டை நம்ம எடுக்கணும். இந்த எமிலி ஐடி கார்டு எங்கே யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, கஃபெட்டேரியா யூஸ் ஆகணும். கஃபெட்டேரியாவில் யூஸ் ஆகும். நான் சொல்லப்போ நான் ரொம்ப வளர்றேன். எங்கே அங்கேருந்து பார்த்துட்டாங்க. அவன்கிட்டேருந்து நம்ம தப்பிச்சு ஓட தான் பார்க்கணும். இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் அவனை எதிர்த்து நிற்கவே முடியாது. கன்று வேறு கீழே நம்ம போட்டுட்டு தான் வந்திருக்கோம். இந்த வழியாக வந்தால் நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஐயோயோ, ஏங்க இவனுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது. நம்ம இப்படி வந்தால் அவனும் இப்படி வந்துடுறான், அப்படி வந்தால் அவனும் அப்படி வந்துடுறான். இப்போ வாங்க, இப்போ யார் வருவீங்க? அட பாவி, என்னெல்லாம் சும்மாவே விட மாட்டியாடா? ஐயோ, போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. என்னால் இப்போ வண்டிக்குள்ளே கூட ஏற முடியல பார்த்துனே இருக்கிறதுனால. இப்போ என்னங்க ஒரு மாதிரி மூவ் பண்ணுறான், நடக்காமலே மூவ் பண்ணுறான். எங்க ஒரு வாட்டி நானும் காமிக்கிறேன் பாருங்களேன். நடக்காமலே மூவ் பண்ணுவான். அது அவனோட எபிலிட்டிஸாக என்னன்னு தெரில. ஆமா, அது என்னோட ஒரு எபிலிட்டி. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பத்தி விடுறாங்களா? நான் என் எபிலிட்டியை பார்த்தா அதிர்ச்சியில் நிற்கிறியா? நண்பர்களே, இது ஏதோ பக்கு, இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு அவனும் சீன் போட ஆரம்பிச்சிட்டான். முடிஞ்ச அவளுக்கு அவன்கிட்ட இருந்து தப்பிச்சே ஆகணும். 2000 years later. நண்பர்களே, ஒரு வழியா அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். இப்போ நம்ம போக போகிற இடம் தான் கெஃபட்டேரியா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேமை டக்குன்னு முடிக்க தான் ட்ரை பண்ணேன். ஸோ இப்போ நம்ம கெஃபட்டேரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். கெஃபட்டேரியா வந்து விட்டது. டேய், இடத்த சூஸ் பண்ணுறதே நான் தான்டா. அது எப்படிடா எனக்கு தெரியாமல் இருக்கும்? ஓகே நண்பர்களே, இப்போ அங்கே கிடைச்ச கார்டை வச்சு உள்ளே இருக்க ஒரு கதவை நம்ம ஓப்பன் பண்ணி போக போகிறோம். அப்படி போனால் அந்த இடத்துல ஒரு சாவி இருக்கும். அந்த சாவி ஒரு முக்கியமான பார்ட்னு கூட சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அவன் நம்மளை பார்த்துட்டான். இப்போ அதை நம்மளை தேடி தான் இந்த சைடு வந்துட்டு இருக்கான். ஸோ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான சான்ஸு. இந்த சான்ஸ் தான் நம்மளுக்கும் வேணும். ஏய், இன்னும் போகலையா? ஏங்க இவங்க ரொம்ப கடுப்பேத்துறாங்க. இப்படி வந்தால் அப்படி வரான், அப்படி வந்தால் இப்படி வரான். சரி, இது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தானே. அவன் ஒரு பைத்தியம். அவனோட குரல் கொஞ்சம் வேஸ்ட்டாக இருக்கும். அவனோட மூஞ்சி கொஞ்சம் செதஞ்சு போன மாதிரி தான் இருக்கும். சரி, அதை பற்றி நம்மளால் கவலைப்படவே தேவையில்லை. ஸோ இந்த இடத்த தான் நான் சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்டை வச்சோடனே டோர் தானாக ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு கேஸ் இருக்கும். அதில் ஒரே ஒரு கீ ஒண்டி தனியாக இருக்கும். ஸோ நம்ம இந்த கதை ஓப்பன் பண்ணி போயிட்டு அவனுக்கு கண்டே படாமல் வேனுக்குள்ளே ஏறி உட்காந்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், கெஃபட்டேரியாவில் இவ்வளோ தான் வேலையே. அடுத்த தடவை வரும்போது டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ மறுபடியும் நம்மளுக்கு பார்க்கிங் லாட்டில் தான் வேலையே அதிகம். ஸோ இவனும் நம்மளை துரத்தாமலும் இருக்க மாட்டான், ஒரு வேலையும் செய்ய விட மாட்டான். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான டாஸ்க்குன்னு கூட சொல்லலாம். பரவாயில்ல, இது ஓரளவுக்கு நார்மல் மோடுங்கிறதுனால அவன் நடந்து வரான். இதே ஹார்ட் மோட் அப்படிலாம் இருந்துச்சுன்னா இங்கே ஆட்டமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த சாவி நம்ம கீழே போட்டுருவோம். இப்போ நம்ம கன் எடுத்துக்கலாம். அவன் எப்போ வேணால் வரலாம். தம்பி, நான் வந்துட்டேன். அங்கிள் கிட்ட வந்தீங்க சுட்டுருவேன், இல்லைனாலும் சுடுவேன். ஆத்தாடி. ஓகே நண்பர்களே, இப்போ அவனை போட்டு தள்ளியாச்சு. இப்போ இந்த கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கு. அந்த கீயோட நம்பரை நம்ம சர்ச் பண்ணணும். அந்த ரூமில் தான் ஒரு பொருள் கிடைக்கும். அது என்ன பொருள்னா, அவ்வளோ பெரிய அதிசயமான பொருளாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா இது ஒரு கட்டிங் ப்ளையர்ஸ்.
ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வச்சுருவோம். அவன் ஆனால் அதுக்குள்ளே எழுந்துப்பான். நம்ம கொஞ்சம் உஷாராகி கன்னை எடுத்துடுவோம். இல்லைன்னா நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஏங்க அவன் பின்னாடி சுட்டு பார்க்கலாமா? ஏய் பச்சக்கு, எங்க பார்க்க சூப்பராக இருக்குது. சரி, அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஏஞ்சிப்பான். A few minutes later. என்ன நடந்துச்சு? ஐயோயோ! நண்பர்களே, நம்ம வழியில் இருந்த ஒரு தொல்லை இப்போ கிடையாது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பெட்ரோல் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த காரில் நம்ம ஊற்றுறோம். நான் சொன்ன மாதிரி இந்த காரில் ஒரு பெரிய வேலை இருக்குது. ஸோ நீங்களே பார்த்தாலே தெரியும். ஒரு ஆப்ஜெக்டை நம்ம உடைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கட்டிங் பிளேஸை மறந்துடக்கூடாது. நம்ம அதை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. எங்கடா காணோம்? என்னடா அது கன்று தான் இருக்குது. அதோ இருக்குது. ஓகே காய்ஸ், கொஞ்சம் லைட்டாக கண்ணு தெரியாத கோளாறுனால் என்னால் பார்க்க முடியவில்லை. இப்போ கார் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பிளேட் மாதிரி ஒன்று இருக்கும் காய்ஸ். எனக்கு சரியாக சொல்ல தரல. அப்படியே போய் சின்னும். அவள் தான் காய்ஸ். அப்படியே சல்லியாக நொறுங்கிடும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கீழே அப்படியே குனிஞ்சு போயிட்டு இந்த ஷட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிட்டு கட்டிங் பிளேயர் இந்த இடத்துல அது யூஸ் ஆக போது இந்த ஒயரை கட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ இந்தமாரி பொருள்லாம் உடஞ்சி அதாவது இந்த சிமெண்ட் கான்க்ரீட் தரை உடஞ்சி விழுந்தோன்னே இந்த மாரியான இடம் இருக்கும் காய்ஸ். கீழே இந்த மாரியான ஒரு பீரோக்குள்ளேன்னு வச்சுக்கோங்க. அது கபோர்டோ ஏதோ ஒன்று காய்ஸ். அதுக்குள்ளே தான் இந்த காய்ஸ் இந்த கீ இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்ற போகிற கேஜ் கீ காய்ஸ். எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்க இந்த சாவியை. இதுதான் கேஜ் கீ. ஓகே வியூவர்ஸ், இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம கேமோட எண்டுக்கே வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வேகமாக போயிடலாம். காய்ஸ் எங்கே போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, காய்ஸ் அவனை காப்பாற்ற வேணாமா? இப்போ அவனை நம்ம காப்பாற்ற போகிறோம். ஓகே காய்ஸ், அந்த ஐஸ்கிரீம் தலையை நம்மளை பார்த்துட்டான். இப்போ நம்ம வேறு வழியாக நம்ம தெரிச்சு ஓடணும். இல்லைன்னா அவன் நம்மளை தெறிக்க அடிப்பான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒன்றும் பண்ண போகிறதில்ல. வேனுக்குள்ளே போய் உக்காந்துக்க போகிறோம். ஷட்டரை கதை விட்டு முடிடலாம். இப்போ நம்ம நெய்பர்ஹுட்டா என்னது கைஸ் அது? கட்டு கைஸ். லைட்டாக படிக்க தெரில கைஸ். அதான் நெய்பர்ஹுட் தொட்டோனே. ஸோ அதுவாக ஸ்டோரி லைன் அப்படியே அதுவாக முடிச்சிடும் கைஸ். 2000 years later. இவ்வளோ பெரிய யானையை எப்படி இந்த குட்டி கேஜ்குள்ளே போட்டு அடைச்சான்? ஓகே, திறந்து விடுவோம். ஆமா, யாருன்னு பாரு. டே குண்டு, நான் தான்டா உன் ஃப்ரெண்டு. சரி வா, அண்ணன் உன்னை காப்பாத்துறேன். என் கூட சேர்ந்து குதிச்சிரு. டேய் என்னடா நடக்குதுங்க? இவனும் அவங்கிட்ட மாட்டல, அவனும் இவங்கிட்ட மாட்டல கைஸ். நம்ம தான் கைஸ் 2 பைத்தியத்துக்கிட்ட சேர்ந்து மாத்திக்கிட்டோம். டேய் நண்பா, நான் உன்னை காப்பாத்திட்டேன். அதுக்கு கை மாறா என்ன பண்றேன்னா, இந்த மிக்சியை வச்சுக்கோ. இதுல டெய்லி எனக்கு ஜூஸ் அரைச்சு கொடுனே. நான் கேட்குறப்பெல்லாம் ஜூஸ் அரைச்சு தரணும். ஓகே நண்பர்களே, இது வரைக்கும் என் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதேமாரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட உங்களை ஐஸ்கிரீம் 2 வீடியோவில் பார்க்குறேன். பை காய்ஸ்.